மதி இங்க காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வர அதை பார்த்ததும் வேக வேகமா மலர் வந்து, மதி எங்க மதி கிளம்பிட்ட? எங்க உங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டியா? இல்லக்கா, அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். நான் காலேஜுக்கு வேலைக்கு கிளம்பிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மதி சொன்னதை கேட்டதும் இங்க மலருக்கு அப்படியே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மதி ஒரு நிமிஷம் இப்படி வா. ஆமா, என்ன நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நீனா அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா, சுரேஷ் என்ன சொன்னா? உன்னை வேலைக்கு போக சொன்னானா? அக்கா, என்ன எதுக்காகக்கா இந்த வீட்டில் இருக்கவங்க போகிறதுக்கு அனுமதிக்கணும்? நான் போகிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. எனக்கு ஏற்கனவே அந்த சுரேஷை பார்த்தாலே ரொம்ப கோவமா வருதுக்கா. இதில் அவன் கூட ஒரே ரூமில் எப்படிக்கா என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? அதனால தான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் காலேஜ் போய் அப்படியே டைம் பாஸ் பண்ணாலும் நைட்டு கூட ஏதோ கொஞ்ச நேரம் அவன் கூட ரூமில் இருந்துடுவேன். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக என்னால் அவன் கூட இருக்கிறத நினச்சி பார்க்கவே முடியல. அதனால தான்க்கா நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியம் மலரும் பேசிக்கிட்டு இருக்க அங்கே மதியோட மாமியார் வராங்க. வந்த ராஜலட்சுமியும், ஆமாம் மேடம் அப்படி எங்கே கிளம்பிட்டாங்க? பேகை மாட்டிக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன மதி, எங்கம்மா கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜலட்சுமி கேட்க, உடனே மலர் இருந்துக்கிட்டு, அது வந்து இருக்கா, நானே சொல்கிறேன், நான் காலேஜுக்கு வேலைக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, உடனே இங்கே ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, என்னங்க எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ராகவனை கூப்பிட, வெளியே வந்த ராகவனோ, என்ன ராஜலட்சுமி இப்போ எதுக்காக காலங்காத்தால இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பாருங்க, இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க. கல்யாணமாகி இன்னும் ஒரு வாரம் கூட முடியலை, அதுக்குள்ளே என்னமோ காலேஜுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிட்டு வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜலட்சுமி சொல்ல, என்னம்மா இது, எதுக்காக வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்க? இப்போ என்ன அவசியம் இருக்கு? இல்லை, அது வந்து எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது, அதனால தான் வேலைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி சொல்ல, அதே நேரம் இங்க வீட்டு வாசலுக்கு அங்க தங்கராஜ் வராரு. மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ ராகவன் கூப்பிட, தங்கராஜோ உள்ள வந்து, என்ன மாமா காலையிலேயே எல்லாரும் என்ன வெளியே அவசர அவசரமா நின்றுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க, நீங்களே கேளுங்க மாப்பிள்ள, கல்யாணமாகி இன்னும் ஒரு வாரம் முடியல, அதுக்குள்ள என்னமோ பேகை மாட்டிக்கிட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு ராஜலட்சுமி சொன்னதை கேட்டதும், என்னம்மா இது, நான் பார்த்து கூட்டிட்டு வந்த பொண்ணு நீ என்னமோ நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்காம வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு போக வேண்டாம். ஆமாம் சுரேஷ் எங்க? சுரேஷே அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கூப்பிட சத்தம் கேட்டு சுரேஷ் வெளியே வராரு. என்னடா உன் பொண்டாட்டி கல்யாணமான கொஞ்ச நாள்லயே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் நீ புருஷங்காரன் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க, உடனே இங்க மதி இருந்துக்கிட்டு, அவரை எதுக்காக நான் கேட்கணும்? எனக்கு வேலைக்கு போகணும், அதனால தான் நான் இப்போ கிளம்பி வந்து நிற்கிறேன். அதை நீங்கள் எதுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவர் ஓகே சொன்னாதான் வேலைக்கு போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டா இந்த வீட்டில் அடங்கி ஒடங்கி இருக்கணுமா என்ன? என்னோட கனவுகளை நான் முடக்கிட்டு அப்படியே உக்காந்துட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மதி சொல்ல, உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஏய் என்ன மாமாவையே நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? நீ வந்து என் மேல கேஸ் கொடுத்திருந்தல, அந்த கேஸை முதல்ல வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொன்னதை கேட்டதும் இங்க மதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நான் எதுக்காக உங்க மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும்? ஆமா, நீ கொடுத்த கேஸ்னால தானே எனக்கு வேலை போச்சு. இப்போ நீ அந்த கேஸை வாபஸ் வாங்கினாதான் எனக்கு அந்த வேலை மறுபடியும் கிடைக்கும். எனக்கே வேலை இல்லாம நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ பேகை மாட்டிக்கிட்டு காலேஜுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து நின்றுக்கிட்டு அராஜகமா பேசிக்கிட்டு இருக்க. அம்மா நீங்களே எடுத்து சொல்லுங்க, முதல்ல இப்பவே என் கூட கிளம்பி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் சொல்ல, உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, சுரேஷ் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்ததே அதுக்காக தான். ஆமாம்மா, அவன் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடு. உன் புருஷனுக்கு வேலை இல்லாமல் இருந்தா அது உனக்கும் அசிங்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்ல, உடனே இங்கே மதியோ மறைச்சிக்கிட்டே, நான் ஒன்றும் தப்பு பண்ணாதவங்க மேலே ஒன்றும் குற்றத்தை சொல்லலையே, இவர் தப்பு பண்ணியிருக்காரு, ஒரு பையனை அடிச்சு ஒடிச்சு கை காலை உடைச்சிருக்காரு, அதனால தான் இவர் மேலே நான் கேஸ் கொடுத்துருக்கேன். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும், அதனால இவர் மேலே கொடுத்த கேஸ் எல்லாம் என்னால் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, உங்களையும் இவ இப்படி எதிர்த்து பேசுறா? வாயில்லாத பூச்சின்னு பார்த்தா இவளுக்கு வாய் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு போல.
அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜலட்சுமி பேச உடனே மலர் இருந்துக்கிட்டு, மதி எதுக்காக மதி பிரச்சனை? சுரேஷுக்கு வேலை இல்லைன்னா அது உனக்கும் தானே கஷ்டம். அதனால நீ கொஞ்சம் சுரேஷ் மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு மலர் சொல்ல, பேசாம நீங்க அமைதியா இருங்கக்கா, அதெல்லாம் என்னால முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதி இங்க பிடிவாதம் இருக்க உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, என்னம்மா உன்னாலதான் கல்யாணமே நின்று போச்சு, சரின்னு சொல்லி அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உன்னை நான் சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அது மட்டும் இல்லை, உன் அப்பாவுக்கு ஆப்ரேஷனும் பண்ணேன். இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு காரியத்தை நான் பண்ணியிருக்கேனா? இதெல்லாம் எதுக்காகன்னு நீ யோசிக்க மாட்டியா? ஆமாம், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். சுரேஷ்க்கு மறுபடியும் வேலை கிடைச்சிதான் ஆகணும். அதுக்கு நீ கேஸை வாபஸ் வாங்கிதான் ஆகணும். அப்படி இல்லைனா நீ உன் வீட்டோட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் சொல்ல உடனே மதியோ, நான் எதுக்காக போனோம்? என்ன பிளாக்மெயில் பண்ணி தானே இந்த சுரேஷுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லாம தான் இருந்தேன். ஆனால் ஏதேதோ பக்காவா திட்டம் போட்டு என்ன சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ வீட்டை விட்டு போனா என்னால் போயிட முடியுமா? நீங்க சொல்றத நான் கேட்டாகணுமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு மதி ரொம்ப பிடிவாதமா இருக்க, இங்க மலரோ, மதி இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, முக்கியமா தங்கராஜா அண்ணன் சொன்னா இந்த வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. எதுக்காக இருக்க எல்லாரையும் நீ பகைச்சிக்கணும்? உன் புருஷன் சுரேஷ் கூட நீ இந்த வீட்டில் ரொம்ப வருஷம் வாழணும். அதுக்காக தான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மலர் அக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் கேட்க, ஏன்க்கா அந்த தங்கராஜுக்கு இப்படி எல்லாரும் பயந்து சாகுறீங்க? சரிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேக வேகமா வெளியே மதி வர உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, என்ன மலர் சொன்னதும் கேட்டுட்டு போல இருக்கு. சரி, எப்படியோ மாப்பிள்ளை மேல போட்ட கேஸை நீ வாபஸ் வாங்கினா போதும். சரி, எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தங்கராஜும் சுரேஷும் மதியை அழைச்சிக்கிட்டு நேரா கமிஷனரோட ஆபீஸுக்கு போறாங்க. கமிஷனர் ஆபீஸுக்கு வந்த மதியோ அங்க இருந்த தங்கராஜ் கிட்டையும் சுரேஷ் கிட்டையும், நான் கமிஷனர் கிட்ட தனியா பேசணும், அதனால நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வேக வேகமா அங்க உள்ள வந்த மதியை பார்த்ததும் அங்க கமிஷனர் இருந்துகிட்டு, வாமா எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த சுரேஷை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஒரே ராத்திரியில கல்யாணம் ஆயிடுச்சாமே, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். எப்படிமா உனக்கு அவனை கண்டாலே பிடிக்காதே? அவன் மேல நீ கேஸ் வேற கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணம் நடந்தது? யாராவது உன்னை பிளாக்மெயில் பண்ணாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கமிஷனர் கேட்க உடனே இங்க மதியோ அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏமா எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கமிஷனர் கேட்க, சார் நீங்க சொன்னதுதான் சார், என்ன பிளாக்மெயில் பண்ணி தான் சார் அந்த சுரேஷுக்கு அந்த தங்கராஜ் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாரு. என்னம்மா சொல்ற? ஆமா சார், எங்க அப்பா அந்த தங்கராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை சார், என்னால தான் அந்த கல்யாணமே நின்று போச்சுன்னு சொல்லிட்டு என் அப்பாவுக்கு அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் அப்பா வீட்டுக்கு வந்து என்னை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க சார். ஆனா என்னால சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் அம்மா என்கிட்ட ரொம்ப கெஞ்சினாங்க சார். ரொம்ப கெஞ்சினதுனால அந்த சுரேஷுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு சார். கடவுளே, என்னம்மா ஒரு பணத்தை வச்சு இப்படி பிளாக்மெயில் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க? ஏன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? என்னோட நம்பர் தான் உங்ககிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சொல்ல, இருக்கு சார், அந்த சிச்சுவேஷன்ல எப்படி என்ன பண்ணணும் என்ன யோசிக்கணும்னு எனக்கு எதுவுமே தெரியல சார். சார் இப்போ கூட நான் எதுக்காக வந்திருக்கேன்னா என்னை இப்போ கூட பிளாக்மெயில் பண்ணி தான் சார் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆமாம் சார், அந்த சுரேஷ் மேலே போட்ட கேஸை நான் வாபஸ் வாங்கணும்னு சொல்லி என்னை மிரட்டி தான் சார் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அந்த தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியோ அங்கே தங்கராஜை போட்டு கொடுக்க, வாட், சுரேஷ் தப்பு பண்ணியிருக்கான் அதனால நீ கேஸ் கொடுத்துருக்க, அதை எப்படி நீ வாபஸ் வாங்க முடியும்? தப்பு செஞ்சது தானே? ஆமா சார், அதையும் நான் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா இந்த கேஸை வாபஸ் வாங்கினாதான் சுரேஷுக்கு போன வேலை மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்றாங்க சார். அதுக்காக தான் சார் நான் வந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை வாபஸ் வாங்க எனக்கு விருப்பமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மதி சொல்ல, சரிம்மா அந்த தங்கராஜ் கிட்டையும் சுரேஷ் கிட்டையும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கமிஷனர் அங்க தங்கராஜையும் சுரேஷையும் உள்ள கூப்பிட, உள்ள வந்த சுரேஷோ அங்க கமிஷனருக்கு ஒரு சல்யூட் போட, போதும் போதும் அப்படியே நல்லவன் மாதிரி இங்க சல்யூட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அது சரி, என்ன உன் மாமா தங்கராஜ் சொன்னா எல்லாத்தையும் பண்ணிடுவ போல இருக்கு. அதே மாதிரி தான் பாவம் இந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணி இந்த பொண்ணையும் நீ கல்யாணம் பண்ணிருக்க. இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதா சுரேஷ்? அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணை மிரட்டி இப்போ கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லியிருக்க. அப்போ உன் வேலை மறுபடியும் உனக்கு கிடைச்சிரும்னு இந்த பொண்ணை நீ மிரட்டி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட அங்க கமிஷனர் கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல உடனே தங்கராஜ் இருந்துகிட்டு, சார் இதனால என்ன சார்,
இந்த பொண்ணால தான் சார் சுரேஷோட கல்யாணமே நின்று சுரேஷோட வாழ்க்கையை கெட்டு போற நிலைமையில இருந்தது நான் தான் சார். இந்த பொண்ணு வீட்டுல பேசி அதுக்கப்புறமா சுரேஷுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நாளைக்கே நல்லபடியா ஒத்துமையா வாழ்வாங்க சார். இப்ப கூட ஒன்றும் இல்லை சார். இந்த பொண்ணு கேஸை வாபஸ் வாங்கிட்டா சுரேஷுக்கு எப்பவும் போல வேலை கிடைச்சிடும் சார். அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்ல, சோ சுரேஷோட வேலைக்காக தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படி தானே? இனிமே இந்த சுரேஷுக்கு வேலையே கிடையாது. வேலைக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே அழிக்க பார்த்திருக்கீங்களே. என்னம்மா இந்த விஷயத்த எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டி இருப்பேன். இனிமே என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சுரேஷ்க்கு மறுபடியும் இந்த வேலை கிடைக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க வேண்டாம். கொடுத்த சஸ்பெண்டா தான் இருக்கும். எப்போ உனக்கு வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க கமிஷனர் அங்க சுரேஷை பார்த்து பேச சுரேஷும் தங்கராஜும் அவமானப்பட்டு அங்க மதியை முறைச்சுக்கிட்டு வெளியே போறாங்க.